அன்பில் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய இருதய கண்களை நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையாவும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12:18 இப்படி பவுல் சொல்றாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக லிவ் இன் பீஸ் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாருங்க. கூடுமானால், அதாவது கூடுமானால்ங்கிறாரு அவரே, எல்லாரோடையும் சமாதானமாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் 2 விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. கூடுமானால், இஃப் பாசிபிள், உங்களால் ஆன மட்டும், அதாவது மேக்சிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோப்பா அப்படின்றார். முடிஞ்ச வரைக்கும் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ஏன் இப்படி சொல்கிறாரு? சமாதானமாக இருங்கள்னு சொல்லல. அப்போ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு தான். இது அவ்வளோ ஈஸி கிடையாது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும். அடுத்தது அதுதான் பிரச்சனை. இப்போ ஒய்ஃபோட சமாதானமாக இருக்கலாம், சரி, வேறு வழி கிடையாது. ஏன்னா ஒய்ஃபோட சண்டை போட்டோம்னா பட்டினி, பிரச்சனை, பல போராட்டங்கள் வரும். ரீசெண்டாக தான் நம்ம ஒரு வீடியோ கிளிப் பார்த்தோம் ஈஸ்டர் அன்னைக்கு, இல்லையா? சகோதரர் ஜபிக்கும் பொழுது மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு பட்னி ஆகிட்டார். அப்புறம் அவர் பிரியாணியும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. ஸோ எனவே அது சிக்கல். அதே போல் ஹஸ்பண்டோடவும் பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏன் பண்ணுவார் அப்படின்னா அது சிக்கலாகிடும், குழப்பமாயிடும். எனவே அவங்கெல்லாம் சமாதானமாக இருக்கலாம். ஆனால் எல்லா மனுஷரோடும் எப்படி? அது ரொம்ப கஷ்டம். நம்ம திட்டுறவங்க, நம்ம எதிர்க்கிறவங்க, அவங்களோடலாம் கூட சமாதானமாக இருக்க முடியுமா? அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அதனால தான் பவுல் இதை இப்படி சொல்லியிருக்காரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அப்போது அவர் வாழ்க்கையிலே அந்த சமாதானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 36 41 வரை நான் வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடைய கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் செலுசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் 3 பேரை குறித்து நாம் அந்த பகுதியில் பார்க்குறோம். ஒன்று பவுல், 2வது பர்னபா, 3வது மார்க். இந்த பவுலும் பர்னபாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்கிறேன் பாருங்களேன். அவர் பவுல் இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு போகிறப்போ ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரியும். அங்கே அனனியா மூலம் அவர் பார்வை பெற்று ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று அவர் ஒரு ஊழியக்காரராக திரும்பி வராரு எருசலேமுக்கு. ஆனால் எருசலேமிலிருந்து எதுக்கு போகிறாருன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படிக்கு அவர் தமஸ்குக்கு போகிறார். ஆனால் திரும்பி வரும்பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவனாக திரும்பி வரார். அப்போது சீஷர்கள் இவர் போனதை மட்டும் பார்த்தாங்க. இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவராக அடிக்கிறவராக இருந்தார். அதனால் அவருக்கு அவங்க பயந்து இருந்தாங்க. இப்போது அவர் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக திரும்பி வராரு. ஆனால் அதை சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ தான் பர்னபாஸ், அவர் அப்போஸ்தலர்களோடு இருந்தவர், ஊழியக்காரர். அவர் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை கேள்விப்பட்டு அவர் பவுலை முதலாவது ஏற்றுக்கொள்கிறதை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவரை சீஷர்கள்கிட்ட கூப்பிட்டு இவர் பழைய சவுல் கிடையாது, இப்போ இவர் பவுல், இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கின்ற ஒரு மனுஷன், எனவே பயப்படாதீங்கன்னு சொல்லி இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சீஷர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொண்டு வராருங்க. எனவே பவுலும் பர்னபாஸ் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார், மதிப்பு வைத்திருந்தார். அது மாத்திரம் இல்லை, 2 பேரும் they were very close. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மிஷனரி ட்ரிப்பு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது கொலோசியர் 4:10 பார்க்கலாம் இந்த காரியத்தை. மார்க் பர்னபாஸுடைய ரிலேட்டிவ். எனவே அவர் தான் இவங்களுக்கு அசிஸ்டண்டாக ஹெல்ப்பராக கூட போகிறாரு. ஆனால் போனவர் என்ன பண்ணாருன்னா முழுசும் போகல.
அவங்க அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக இல்லாமல் ஏதோ சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் திரும்பவும் வந்து எருசலேமுக்கு திருப்பி வந்துடுறாரு. இது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம கூட இப்போ கூட பார்க்கலாம். இப்போ நமக்கு ஏதாவது சர்ச் ஆக்டிவிட்டீஸ் மற்ற காரியங்களில் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறோம்பாங்க, ஆனால் பாதியில் ஏதாவது ஒரு ரீசனால் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்படி வந்து இந்த மார்க் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் திரும்பி வந்துடுறார். அடுத்தது இப்போ 2வது பிரயாணம் அவங்க மிஷினரி பிரயாணம், அதாவது சர்ச்சஸ்லாம் அங்கங்கே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரேயர் குரூப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. திரும்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னுட்டு பவுலும் பர்னபாஸும் முடிவு பண்ணி சீஷல்ட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து பர்னபாஸ் சொல்கிறார், மார்க்கை திருப்பி நம்ம கூட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. பவுலுக்கு உடனே கோபம் ஆகிடுது. அவன் தான் பாதியிலே ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் ஓடி வந்துட்டானே, அவனை கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டார். இங்கே தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட்னு போட்டுருது. ஒரு பயங்கரமான கடுமையான வாக்குவாதம்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:36-41 இப்போ நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து அதை நம்ம பார்க்க முடியும். 2 பேருக்குள்ள ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட்டாக. தேவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் சொல்லியிருப்பார் பர்னபாஸை, நீ வந்து சீஷர்கிட்ட என்னை சேர்த்துட்ட, இனிமேல் நீ தான் நான் தான் நீ. இப்படி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணிக்குவோம், கிஃப்ட் எக்ஸ்சேஞ்செலாம், சாரீஸ் எக்ஸ்சேஞ்சு, ட்ரெஸ்ஸு எக்ஸ்சேஞ்சு எல்லாம் கொடுத்துக்குவோம், எல்லாம் கட்டி பிடிப்போம். சிஸ்டர் உங்களை போலவா, நீங்கள் தான் என்னுடைய சிஸ்டரும்போம், நீங்கள் தான் என்னுடைய பிரதரும்போம். அப்படி தான் இவங்க 2 பேர் இருந்தாங்க. வி ஆர் பிரதர்ஸ்ன்னு சீஷர்களே நினச்சிருப்பாங்க. என்னடா அந்த பவுலும் பர்னபாஸும் என்னவோ ஒன்றா இருக்கிறானுங்க, அண்ணன் தம்பி போல் சுற்றுறானுங்கன்று நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள தான் இங்கே என்ன வந்துடுது, ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட்டு. இந்த மார்க்கால் வருதுங்க. இப்படி ஒருத்தர் வருவார் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் கூட க்ளோஸாக இருப்பீங்க, சர்ச்சில் இதில் வீட்டில் வேலையில் இருப்பீங்க. ஆனால் ஒருத்தர் மார்க் வருவார் உள்ள. மார்க்கு தான் ப்ராப்ளம் இங்கே. அவர் பாதியில் ஓடி போனதுனால பவுலுக்கு கோபம் ஆயிடுச்சு. ஆனால் பர்னபாஸ் வந்து அவருக்கு ரிலேட்டிவ். இது இருக்கும் கொஞ்சம், மற்றவன் தப்பு பண்ணால் நமக்கு கோபம் வரும். அப்படி இப்படி இவன் செய்கிறது சரியில்லை, ஆமாம்மா அந்த சிஸ்டர் அப்படி பேசிருக்கணும். அதே நம்ம பொண்ணாக இருக்கட்டும், நம்ம பையனாக இருக்கட்டும், நம்ம இல்லைப்பா அவன் என்ன பெருசாக ஊரில் உலகத்தில் பண்ணிட்டான், நம்ம ஜாதிக்காரன், நம்ம சொந்தக்காரன். இதுதான் ஆட்டிடியூடுங்க. இந்த பர்னபாஸுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார். அவருக்கு ரிலேட்டிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தப்பா அவன் தப்பு பண்ணிட்டான், அவனெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட்டை அவங்க நிச்சயமாக சீஷர்கள் அவங்கள சமாதானப்படுத்த பார்த்துருப்பாங்க. இருங்கப்பா உட்காருங்கப்பா 2 பேரும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்படிலாம் பண்ணிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க கேட்ட மாதிரி தெரியல. கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் பிரிந்து போனதை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே என்ன பண்ணாங்க, பர்னபாஸ் வந்து மார்க்கை கூட்டிகிட்டு போயிட்டாரு, பவுல் வந்து சீலாவை கூட்டிகிட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க போனவங்க ஊழியத்தை வல்லமையாக செய்தது பார்க்கணும். இதில் வந்து 3 காரியங்கள் அங்கே நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போது பவுலும் பர்னபாஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த ஊழியக்காரங்க, ஒற்றுமையாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தவர்கள், அநேக இடங்களிலே சபைகளை நிறுவியவர்கள். அப்படிப்பட்டவங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூவு, இந்த மார்க், பிகாஸ் ஆஃப் மார்க் தே ஹேட் ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட். அப்படி வந்த அந்த சூழ்நிலையில் அது ஆனாலும் அவங்க பிரிந்து போகிறாங்க. 2 பேரும் தே காட் செப்பரேட்டட். ஸ்பிரிட் ஆஃப் காடே செப்பரேட் பண்ணிட்டாருன்னு வேதத்தில் நம்ம ஒரு இடத்துல பார்க்க முடியும். ஆவியானவரே அவங்கள பிரிச்சுட்டாரு. சரி போதும்பா, நீங்கள் சண்டைலாம் போட்டுக்கிட்டு தெரிய வேண்டான்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து வரும்பொழுது நாம் வந்து இந்த 3 காரியங்களை இந்த பகுதியிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் அதற்காக தான் இந்த காலை வேளையில் இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு சொல்லுகிறேன். டிஸ்அக்ரிமெண்ட் கேன் கம் டு எனி ஆஃப் அஸ். நம்மளை யாருக்கு வேணாலும் இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஈவன் சர்ச் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ஒர்க் பிளேஸில் எங்கே வேணால் வரலாம். இப்படி எல்லாரும் ஒன்றா ஒத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. 2 பேர் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். அதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பவுல் பர்னபாஸ் வந்து ஒரு நல்ல ஊழியக்காரவங்க, அபிஷேகம் பெற்றவர்கள். அவங்க வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்கள். அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அவங்களால ஒத்து போக முடியல. எனவே நீங்களும் நானும் கூட நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது, அது ஆண்டவருக்காக செய்யும் பொழுது, இல்லை வேறு காரியங்களை நாம் செய்யும் பொழுது, 2 பேர் சேரும் பொழுது அதை ஒற்று போகணும்னு அவசியம் இல்லை. 2 பேருடைய கருத்துலேயும் கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். வி ஹவ் டு அக்செப்ட் இட்.
அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, நம்ம பிரிந்து போகும் பொழுது, டோன்ட் கிரிட்டிசைஸ் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் விமர்சிக்கக்கூடாது. நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டு பேசிட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு காரியம் வரும்பொழுது அப்போ நம்ம இவங்களை பற்றி குறை சொல்கிறது, நெகட்டிவாக சொல்கிறது கூடாது. ரீசெண்டாக கூட நான் ஒரு கிறிஸ்டியன் ஒரு பாஸ்டரை பற்றி நான் பார்த்தேன். அவர் அவங்க ஒய்ஃபை பற்றி, அவங்க ஒய்ஃபு அவரை பற்றி தப்பாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் மீடியாவிலலாம். அது போல் செய்யக்கூடாது. ஊழியக்காரங்க கூட அநேகர் இது போல் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஊழியக்காரரை பற்றி இவர் பேசுவார், பயங்கர தாறுமாறாக பேசுவார், அவர் அப்படி இப்படி அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாரு அப்படின்னு. அவங்களோட ஒன்றா இருக்கிற வரைக்கும் எதுவும் பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. கட்டி பிடிக்கிறது என்ன, சாப்பிட்றது என்ன எல்லாம் செய்வாங்க. ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது உடனே தரக்குறைவாக பேசுறது, அவர் அப்படி பண்ணார், எனக்கு தெரியும், அவர் இதை பண்ணினார், அதை செஞ்சாருன்னு அவர் இவரை பற்றி சொல்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. எங்கள் பவுல் பர்னபாஸ் பார்த்தீங்கன்னா பிரிந்தார்கள்னு இருக்குது. ஆனால் 2 பேருமே 2 டைரக்ஷனில் போனாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலையை தான் செஞ்சாங்க. அவங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எதுவுமே பேசினதா வேதத்தில் குறிப்பிடப்படலை. ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்அக்ரிமெண்ட்டை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆவியானவர் எழுத சொல்லியிருக்காரு அப்போஸ்தலர் நடபடிகளில். ஆனால் அவங்க 2 பேரும் ஒருத்தரை திட்டிக்கிட்டாங்க, குறை சொன்னாங்கன்னு எங்கேயுமே எழுதி இல்லை. அப்படின்னா அவங்க அப்படி பேசலை. புரியுதுங்களா? இதை நம்ம கற்றுக்கணும். முதல் காரியம், டிஸ்அக்ரிமெண்ட் வரலாம். அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், கம்யூனிட்டியில் எங்கே வேணால் வரலாம். அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது வி ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் ஈச் அதர். நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறத முதல்ல செய்யக்கூடாது. மூன்றாவதாக, கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் ஒர்க். கடவுளின் ஒர்க்கில், கர்த்தருடைய வேலையில் தொடர்ந்து கவனம் செலுத்தணும். இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா பெரிய காரியங்களை செஞ்சாங்க. பவுல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சீலாவோடு, தீமோத்தேயோடு, தீத்துவோடு, இப்படி பலரோடு மிஷனரி பயணங்களை சென்று எபேசில் சபையை நிறுவினார. எல்லா இடங்களிலும் அவர் போன இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பர்னபாசை குறித்தும் வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, வேதத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர் எங்கெல்லாம் போனாரோ அவர் ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு ஒழுக்கமுள்ள மனுஷனாக, நீதியுள்ள ஒரு மனுஷனாக கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், டிஸ்அக்ரிமெண்ட் கேன் கம், but we should not criticize each other. Not only that, we should continue to focus on God's work. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது உடனே விட்டுட்டு விலகி ஓடுறதில்ல. சர்ச்சில் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான், எனக்கு பாஸ்டரை பிடிக்கல, பாஸ்டரம் அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெளியில் போயிடுறது, அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுறது, அப்புறம் ஆண்டவரும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னத்தை பெருசாக பண்ணிட்டார் என் வாழ்க்கையில், அப்படி இல்லைங்க. நோ, யூ ஷுட் நாட் டூ லைக் தட். அஸ் அ பிலீவர் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பவுல் பர்னபாஸ் வாழ்க்கையிலிருந்து இந்த 3 காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஏதாவது சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அமைதியாக விலகிடணும். எதுவும் அதை பற்றி பெரிய பிரச்சனை பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, ஒருத்தரை நம்ம குறை சொல்கிறது, அவங்கள பற்றி தப்பான ரூமர்ஸை பரப்புறது, அவங்கள பற்றி இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று நடந்ததுன்னா 10 அதை பெருசாக்குவாங்க, பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக. வி ஷுட் நாட் டூ சச் திங்ஸ். மூன்றாவதாக, தொடர்ந்து தேவனுடைய வேலையை கர்த்தருக்காக வைராக்கியமாய் நம்ம வாழும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரோடும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அப்படி நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், வெளியில், சர்ச்சில் ஏதாகிலும் சின்ன கருத்து வேறுபாடுகள் யாரோடாகிலும் எங்களுக்கு வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் அமைதியாக அதிலிருந்து விலக எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் அவர்களை பற்றி தப்பான வதந்திகளை பரப்பவே கூடாது சுவாமி. ஆண்டவரே, பவுல் பர்னபாஸ் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை இப்பொழுது நாங்கள் கேட்டோமே. அது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஓடணும், உம்முடைய ஊழியத்தை செய்யணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். Instead of criticizing others, help us Lord to focus on your work. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்படும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும், நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.